எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துமாரி அவனீஸ்வர மதர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினா, இஃப் யூ ஆர் ஏ நியூ ஆட்டிசம் யங் பேரண்ட் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து அவேர்னஸும் அக்செப்டன்ஸும் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ ஆனால் அந்த கேப்பு சில பேருக்கு வந்து அது வந்து ஃபியூ மந்த்ஸாக இருக்கும், சில பேருக்கு அது இயர்ஸாக இருக்கும், சில பேர் புரிஞ்சிக்காமலே போயிடுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சேடு. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கும் முன்னாடி நம்மளை வந்து ஜேர்னிக்கு ப்ரிப்ரேஷன் இல்லையா, அந்த ட்ரான்சிஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் லைஃப்லேருந்து நமக்கு வந்து இந்த ஜேர்னியை அக்செப்ட் பண்ணி நம்ம உள்ளே வரதுக்குள்ள டைமில் நம்ம நிறைய ட்ராப்ஸில் வந்து விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஜஸ்ட்டு நான் ஒரு அவுட்லைன் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா நான் பேசுகிற இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒரு வீடியோ வந்து தனியாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில், போய் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அந்த ஆட்டிசம் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னா, எனி மெடிசின்ஸ் ஆர் எனி தெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் செல் தெரப்பி வந்து ஹைகோர்ட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. இந்த மாதிரி மாடலில் நிறைய இருக்குது. பயோமெடிக்கல், ஆக்சிஜன் தெரப்பி, செலேஷன் தெரப்பி, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல நேம்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அவேர்னஸ் வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராப்பில் வந்து ஆட்டிசம் பேரண்ட் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆட்டிசம் இஸ் நாட் ஏ டிசீஸ் சொன்னாலும் இன்னும் வந்து டயக்னோசிஸில் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். அது ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணாதப்போ அதுக்கு இது அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இல்லை சரியான ஒரு பாதையில் நம்ம போகாதப்போ நம்ம வந்து அதே மாதிரி மெடிக்கல் இன்டர்வென்ஷனையும் வந்து நம்ம வந்து எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய என்ன பண்ணுறோன்னா, ஓப்பன் அப் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இனிஷியலில் யாருக்குமே சொல்லாமல் சில பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதே மாதிரி யாராவது சஜஸ்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் இட் இஸ் சேட். ஒரு பேரண்ட்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்குமா ஆகலையா தெரியாது, பட் வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி கூட பேசுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருங்க.